வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் உங்களோட சேமிப்பை பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா நான் இது வரைக்கும் எவ்வளவோ பணத்தை இழந்துட்டேன். ஒரு பொய்யை நம்பி ஏமாற்றுக்காரர்கள்ட்ட ஏமாந்துருக்கேன். அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருவோம், நிறையா சேமிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், சேமிப்பு அழகாக செஞ்சுருவோம். பட் ஆனால் அந்த சேமிப்பை பல விதத்தில் நம்ம பிள்ளைங்கள் கூட செலவு பண்ணாமல் பாதுகாத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சேர்த்து வச்சுட்டு வருவோம். ஆனால் சிம்பிளாக அதை யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க, எதிர்பாராத விதமாக தட்டிட்டு போயிடுவாங்க, நம்ம மனசை கரைச்சி தட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் என் லைஃப்பில் நடந்ததை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஒரு 5 சம்பவம் ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதிலே நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னோடய பணத்தை லாஸ் பண்ணிட்டேன். நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்தால் ஏமாந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு சம்பவத்தையாக பார்க்கலாம். அந்த சம்பவத்தெல்லாம் நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. இதே மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்பவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்க டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சம்பவம் 1. கூட வேலை பார்க்குற நபர். ஒரு கிட்டத்தட்ட நான் அந்த கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்டு அவங்க. ஃபோன் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வேலை பார்க்குற ஒரு 20 ஸ்டாஃப் கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, எனக்கு முடிஞ்ச பண உதவி கொடுத்து செய்யுங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி தெரியும். அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக, அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்கில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. அதனால் ஒரு எமர்ஜென்சி கேட்குறாங்க, 2 டேஸில் தந்துருவோன்னொன்னா நான் என்கிட்ட கேட்டது மட்டும்தான் தெரியும். நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டேன். சரி, ரொம்ப நம்பிக்கையானவங்க, 5 வருஷம் நம்ம பழகிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போனால் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னோன்னா. சரி, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலேயே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 2 நாள் கழித்து தரேன்னு அவங்க பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் கொடுத்த பணத்தை பற்றி ரிப்ளைவே பண்ணல. கேட்டால் எங்கள் அம்மா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வராங்க. சரி, அவங்க அம்மா கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆச்சு. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படி சங்கடப்படுவாங்களோ என்னவோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வேறு ஒருத்தவங்களை வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கலான்னு நினச்சிட்ருக்கிறப்பவே டிஎல்கிட்ட போய் அவங்க மூலமாக நம்ம கேட்க வைப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்பே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதுக்குள்ளாட்டையும் உண்மையான விஷயம் என்ன, ஏன் அவங்க பணம் வாங்கினாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த பணம் யாருக்குமே கிடைக்கல. உண்மையான கதை என்ன நடந்துச்சுன்னா, அந்த பணம் வாங்கின பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா காலேஜ் பாதி படிச்சுட்ருக்கான். அதாவது ஏற்கனவே அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு வேலை பார்க்குறாங்க. என் கம்பெனியில் ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏஜ் தான், பட் என்னால் படிக்க முடியலை. ஆக்சுவலாக லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் எனக்கு சரியாக படிப்பை நான் முடிக்கல, நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோன்னே அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. லவ் பண்ணிக்கிட்டு அந்த பையன் இந்த பொண்ணோட பணத்தை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கான், MBA அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஏதோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு காலேஜில் தேவைப்பட்டுச்சு. அந்த பையன் கஷ்டப்படுற பையனா, சரி நான் எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த உண்மையை சொல்லியிருந்தா கூட எல்லோரும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம். ஆனால் பொய்யா அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு பொய் சொல்லி எல்லாருக்கிட்டேயும் பணம் வாங்கி அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு மேற்படிப்புக்கு பார்த்திங்கன்னா காசு கொடுத்துருக்கு. ப்ளஸ் இவங்க ஆடம்பரமாக இருக்கணுங்கிறதுக்காக கலெக்ட் பண்ண பணம், நானே 10,000 ரூபா கொடுத்துருக்கேன்னா கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட 5,000, 10,000, 15,000 கொடுத்துருக்காங்க. அது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கும். அதில் அந்த பையனுக்கு ஒரு பைக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமான திங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் எங்களுக்கு எப்போ தெரியும்னா ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட அந்த பணம் கொடுத்து 8 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இன்னமும் அந்த பொண்ணு தரல. நான் அந்த ஆஃபீஸை விட்டே வந்துட்டேன். எல்லோரும் அப்படியே போகுதுங்கிற மாதிரி விட்டாங்க. 10,000 நஷ்டம்தான். இது சம்பவம் 1. 2வது சம்பவம் பார்த்திங்கன்னா அதே ஆஃபீஸில் என்னோட மேலதிகாரி, அதாவது எனக்கு டிஎலாக இருப்பாங்கள்ல, அவர் நல்லா க்ளோஸாக பழகுவார். அதை எப்போதுமே மேனேஜ்மெண்ட், நமக்கு மேல் அதிகாரியோட நம்ம எப்போதுமே க்ளோஸாக அசோசியேஷன் வச்சுக்கவே கூடாது. அது ஏன்னா நம்மளை பல விதத்தில் பாதிக்கும். அவர் பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்காக ஏதோ சம்திங் வாங்கணும், அப்போ தான் குழந்தை பிறந்துருந்துச்சு.
வாங்கணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 அதே மாதிரி 10,000 அதாவது இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு நான் கொடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன். சரின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டார். நான் சரி பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓகே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அது தரவே இல்லை. நான் கேட்கவும் சங்கடமாக இருக்குது. நமக்கு மேல் அதிகாரியாக இருக்காங்க, நம்ம எப்படி போய் கேட்குறது? எதுவும் நமக்கு எதிராக பண்ணி விட்ருவாங்களோ ஆஃபீஸில் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த ஸ்டேஜில். இப்போ இந்த ஸ்டேஜ்லனால் நான் கண்டிப்பாக சட்டையை பிடிச்சிருப்பேன். ஆனால் அப்போ நம்ம வேலைக்கு சேர்ந்த புதுசில் அப்படி கேட்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய சீனியர் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட வாங்கியிருந்துருக்காங்க. அவங்க அந்த மாதிரி என்கிட்டயும் வாங்கியிருக்காங்க, இன்ன வரைக்கும் தரல அப்படின்னா. அப்படியா, சரி இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சீனியர் ஸ்டாஃப், பட் அவங்களும் அந்த சாருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அவங்க தான் மேலதிகாரி. நேராக போய் என்ன பணத்தை வாங்கினா தரமாட்டிங்களான்னு சொல்லி கேவலமாக திட்டினோன்னா உடனே போய் கீழே போய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ கூட எனக்கு அறிவு வரல. சரி நம்மளும் கேட்டால் கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ அவ்வளோ நேரம் அவர் பணத்தை வச்சுட்டு தானே இருந்திருக்காரு. இப்போ திட்டினோன்னா போய் எடுத்து கொடுக்குறாருன்னா ஹி ஹாஸ் மணி அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இவங்க நீயும் போய் கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் எனக்கும் எமர்ஜென்சி இருக்குது தாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த தந்துடுறேன், இப்போ எனக்கு 3 டேஸில் தந்துடுறேன். அப்புறம் வேலையை விட்டே போயிட்டார். இப்போயும் அவர் கால் பண்ணுவார். ஆனால் அந்த பணம் தந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டார். இதுக்கு ரீசன், இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன ரீசன்னா, நான் பணம் கொடுத்துட்டேன்னா அதை கேட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். எங்கே நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் என்ன செஞ்சிட்டோம், அப்படியே விட்டாச்சு. ஸோ இதில் ஒரு 10,000 போச்சு. 3வது சம்பவம் எப்படின்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் வந்து என்கிட்ட 10,000 தர முடியுமா, இருந்தால் தாங்க, ஆனால் கம்பல் பண்ணல, சும்மா சொல்லக்கூடாது, ஓகேவா? அவர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன அப்படின்னா, இருந்தால் தாங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாரு. அப்போ நம்ம வந்து நம்மள்ட்ட கேட்காதவங்க நம்மளை கேட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணும். பட் கம்பல் பண்ணல. அப்போ எனக்கு இந்த 2 சம்பவமுமே நினப்பு இருக்குது. ஐயோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், இப்போ இங்கேயும் கொடுத்து ஏமாறணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அவர் தான் கம்பல் பண்ணல அப்படின்னு விட்டுட்டேன். ஆனாலும் ஒருவேளை நம்மள்ட்ட நல்லா ஃப்ரெண்டாக பழகுறாரு, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுருமோ, கம்பல் பண்ணல இருந்தாலும் கொடுப்போமான்னு சொல்லிட்டு இது வந்து நானாக தான் இப்போ என்ன செஞ்சேன், பணத்தை தந்தேன். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் திரும்பியே வரல. அதுக்கப்புறம் நான் அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறி அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட கான்டாக்டே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஃபோன் நம்பரும் இல்லை. இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி நான் வாங்கிக்கங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா வந்த வரைக்கும் லாபம்னு அடிச்சுட்டு ஓடிட்டார். ஆனால் நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான், இதுதான் உலகம், இப்படி தான் இருக்குது. அப்போ வந்து கம்பலும் பண்ணல, நம்மளை போட்டு நச்சரிக்கலை. இந்த மாதிரி கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு மரியாதையாக ஒரு டீசெண்டான வகையில் பணத்தை வாங்கிட்டு கூட தராமல் ஏமாத்துறாங்க. நம்ம எந்த நம்பிக்கையில் தரோம், சரி திரும்பி தந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த 3 சம்பவமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி. சரி ஓகே 10,000 இந்த 10,000 நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 15 நாளாவது நான் உழைச்சாதான் எனக்கு இன்றைக்கி 10,000 ரூபாவே எனக்கு கிடைக்கும். எதுவுமே லைஃப்பில் சும்மா கிடைக்காது. இதுக்கப்புறம் இன்னும் 2 சம்பவம் இருக்குது, அது பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும். 4வது சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க யாரோ பிரதர்ஸ்க்கோ யாருக்கோ முடியல, ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் 1 வாரத்தில் போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க. 20,000 சரி ஓகே, அவங்களுக்கு 20,000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சம்பளம் வந்தோன்னே போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி தான், இன்ன வரைக்குமே வந்து வரல. அவங்க வாங்கின பணம் இன்ன வரைக்கும் வரல. ஆனால் என் ஒய்ஃப்லாம் பேசுவாங்க, என் ஒய்ஃப் ஐயோ உங்களை பார்த்தாலே எனக்கு சங்கடமாக இருக்குது, என்னால் உங்களுக்கு ஒரு 20,000 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. ஆனாலும் அவங்க கேட்பாங்க, இந்த தந்துடுறேன் நான். இது பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காகிடுச்சு, இன்னும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா 70,000க்கு மேலே வாங்குறாங்க. ஸோ 20,000 நம்மக்கிட்ட வாங்கின காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா தரல. இது நம்ம நினச்சிட்ருப்போம், சரி நல்ல கவர்மெண்ட் சம்பளம், பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா அவசரத்துக்கு வாங்குவாங்க போல், கொடுத்துருவாங்கன்னு நினச்சி கொடுப்போம். அந்த விஷயத்துலையும் நான் வந்து ஏமாந்துட்டேன். 5வது சம்பவம், இது வேறு வழியே இல்லை, இது எல்லோரும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. நம்மளோட நெருங்கிய உறவினர் கடன் உதவி கேட்டாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா
ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நெருங்கிய உறவினர் நம்ம எப்படினாலும் நம்மள்ட்டேருந்து விலகவே முடியாது. 50,000 கேட்டாங்க. குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. வட்டி வேணா வாங்கிக்கங்கன்னாங்க. இல்ல வட்டிலாம் வேணாம். நீங்க வந்து கடன திரும்பி குடுத்துருங்க. ஒரு 2 வருஷத்துலயாவது குடுங்க அப்படின்னு. அந்த 50,000 வாங்குனாங்க. அந்த வாங்குனவரும் பார்த்தீங்கன்னா, வாங்குனவரோட வீட்லயே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க தான். அப்பயாவது அந்த 50,000 குடுக்கணுமா இல்லையா? அவங்க வீட்ல மத்த திங்ஸ் வாங்குறாங்க, சோஃபா வாங்குறாங்க, அவங்களுக்கு நகை வாங்கிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த 50,000 இன்னும் வந்து திரும்பியே தரல. கிட்டத்தட்ட குடுத்து 10 வருஷம் ஆயிருச்சு. அத பத்தியே பேசல. அதுக்கப்புறம் எங்கனாலும் பார்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அந்த பணத்த பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இது நம்ம போய் நெருங்கிய உறவினர்களா இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுனா கூட நம்ம சண்டை போட்டுறலாம். நெருங்கிய உறவுகள்ட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. கிட்டத்தட்ட பாருங்க, ரூ. 1,00,000 நான் லாஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு திரும்பி வரல. பட் இனிமே நான் வந்து என்ன செய்வேன்? ஜாக்கிரதையா இருப்பேன். நெருங்கிய உறவினரா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இல்ல அப்படிங்கிற ஒரே வார்த்தைய சொல்லிருவேன். ஏன்னா நமக்கு போக தான் தானமும், தர்மமும்.